கமலி, வாங்க வாங்க வாங்க. எல்லா ஏற்பாடும் கரெக்டா பண்ணிட்டீங்க போல இருக்கு. அடடே, வா, வா. 3 கல்யாண ஜோடி கரெக்டா வந்துடுவாங்கல்ல? நீங்க கவலையே படாதீங்க செல்லம்மா. நீங்க என்ன சொன்னீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன். உங்க ஆசைப்படி உங்க அண்ணனும் அண்ணியும் கண்டிப்பா ஒண்ணு சேருவாங்க. அதை இந்த பூஜை செஞ்சு முடிக்கும். பூஜை செய்தோ இல்லையோ உங்க நல்ல எண்ணம் கண்டிப்பா செஞ்சு முடிக்கும். நான் உதவின்னு கேட்ட உடனே எந்த தயக்கமும் இல்லாம எல்லா ஏற்பாடும் பண்ணி போய் என் அண்ணனையும் ஸ்னேகம் கூப்பிட்டுருக்கீங்க பாருங்க. அந்த நல்ல மனசே போதும். என்ன செல்லம்மா நீங்க எங்க பிசினஸுக்கு நீங்க எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் மறக்க முடியுமா? அப்படி இல்லைங்க செல்லுமா, வாங்க. அண்ணி, அண்ணி, என்ன செல்லுமா இது? யார் வீடு இது? எதுக்காக என்ன இங்க வர சொன்ன? இந்த அட்ரஸ் தேடி பிடிச்சு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. நீங்க இப்ப ஏன் டென்ஷன் ஆவறீங்க? இந்த பாருங்க, அவங்க கமலி, வணக்கங்க. அவர் ஹஸ்பண்ட் சுந்தரம், என் பிசினஸ் பார்ட்னர். வணக்கங்க. இங்க ஏதோ பரிகார பூஜை நடக்குதுன்னு செல்லம்மா ஒரே வரியில சொல்லிட்டு போனை வச்சுட்டா. என்ன பரிகார பூஜை? யாருக்காக? இந்த பூஜையே உங்களுக்காக தான் அண்ணி. என்ன பரிகார பூஜை செல்லம்மா? அதுவும் எனக்காக? இவங்க வீட்ல, நம்ம வீட்ல கூட யாருக்கும் தெரியாம எதுக்கு? யாருக்கும் தெரியாம இந்த பூஜை பண்ணல. இந்த பூஜைக்கு அண்ணனும் ஸ்னேகாவும் வராங்க. என்ன செல்லம்மா, விளையாடுறியா? என்ன அவமானப்படுத்துறதுக்காக இவங்க வீட்டுக்கு வேற கூப்பிட்டிருக்கியா? ஏற்கனவே நான் பட்ட அவமானம் போதும். தயவு செஞ்சு என்ன விட்டுடு, நான் வரேன். இருங்க அண்ணி, நில்லுங்க. நீங்க பூஜையில கலந்துக்க போறது இல்ல. இங்க நடக்கிறது மாடியில இருந்து பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க காமிச்சீங்களே விடுதலை பத்திரம், அத பத்தி நம்ம 2 பேரும் பேச போறோம். நீங்க வாங்க, மாடிக்கு போங்க அண்ணி. இல்ல செல்லம்மா, எனக்கு அந்த ஸ்னேகா முகத்துல முழிக்கவே பிடிக்கல. தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாத, நான் கிளம்புறேன். அண்ணி, என்ன நீ போறேன் போறேன்னு சொல்றீங்க? நான் சொல்றேன் இல்ல, உங்களுக்கு என்ன பார்த்து முட்டாள் மாதிரி தெரியுதா? ஸ்னேகா யாரு, அவ எதுக்காக அண்ணன் கிட்ட ஒட்டிட்டு இருக்கான்னு இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? தெரியணும்னா மாடிக்கு போங்க. வேண்டாம் செல்லம்மா. நீங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக என் புருஷன் பேச்ச மீறி நான் இங்க வந்திருக்கேன். என் புருஷனை கொன்னிடுவேன்னு சொன்ன என் அண்ணன் முகத்துல நான் முழிக்க கூடாதுன்னு இருந்தேன். இது யாருக்காக? உங்களுக்காக. அப்பா அம்மா எப்ப சேருவாங்கன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற ரத்னாவுக்காக நான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு என் பேச்ச கேட்டு மாடிக்கு போங்க. போங்க நீ, வாங்க. நீங்க அங்க இருக்க. प्रतिपत्रदे जगदपितरो वन्दे पार्वती परमेश्वरो गणाना हन्त्वा गणपति सम्मवामहे कविं कवीनाम् उपमस्रवस्रवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदानस्रण्वन्नोतपस्रेतसादनं கமலி, கடற்கரை சாரும் ஸ்னேகம் வந்துட்டாங்க. வா. வணக்கம் சார். तन्नो दन्ते प्रचोदयात् नमो व्रातपतये नमो வணக்கங்க. வாங்க வாங்க. கரெக்டா வந்துட்டோமா? லேட் ஆன் ஆகலையே. சொன்ன மாதிரியே சரியான நேரத்துக்கு வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இவங்க ஸ்னேகா, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க. வணக்கம். இவர் என்னோட வீட்டுக்காரரு. கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. ஓ, எங்களுக்கு தேங்க்ஸ்ங்க. வாங்க, உட்காருங்க. வாங்க சார். உட்காருங்க சார். உட்காருங்க சார், மனையில உட்காருங்க. இல்ல, ஏதோ பரிகாரம் தானே வர சொன்னீங்க. இங்க
இங்க எதுக்குங்க உட்கார சொல்றீங்க? இல்லங்க, என் தங்கச்சிக்கு ரொம்ப நாளா கல்யாணம் நடக்காம தள்ளி போயிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த பரிகார பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதனால 3 ஜோடிகளை மனையில உட்கார வச்சு பூஜை நடத்தினாங்க. ஆனா பாருங்க, 3 ஜோடியில ஒரு ஜோடி வராமலே இருந்துட்டாங்க. அதனாலதான் உங்களை உட்கார சொல்றோம். உட்காருங்க. இல்ல ஐ திங்க் we are அங்க we are comfortable. அங்க உட்கார்ந்துக்கிறோம். சார், பூஜை நல்லபடியா நடக்கணும்னா எங்களுக்காக நீங்க ஜோடியா உட்காருங்க சார். ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் உட்காருங்க சார். ப்ளீஸ் உட்காருங்க சார். மேடம் உட்காருங்க. இல்ல இட்ஸ் ஓகே. அவங்க தான் இவ்வளோ கம்பல் பண்ணி சொல்றாங்கல்ல, ஒரு நல்லது பண்றதுக்காக மனையில உட்காந்தா என்ன தப்பு? புருஷன் பொண்டாட்டியா ஒரு பூஜையில உட்கார்றது சந்தோஷமான விஷயம் தானே? வா வா இருங்க. உட்கார். தத்வாராம் துராதிருஷாம் நித்யபுத்தாம் கரேஜனம் ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் தாமிதோ பத்மதே ஸ்ரயம் மகாதேவி ச வித்மஹே வித்மவத்தே ச தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத். மகாதேவி ச வித்மஹே வித்மவத்தே ச தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத். என்னாச்சு? நமோ பிராதபதே நமோ கணபதே நம பிரதமபதே நமஸ்தே வக்ரதுண்டாஜ தீமஹி गौरी प्रचोदयात्. महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. सर्वस्याप्ते सर्वजगत्ते सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति. महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. महालक्ष्मी नमः. கடவுளை வேண்டிட்டு அகமுடையாளோட இடது கையில கட்டுங்க. அதே மாதிரி நான் சொல்ற மந்திரத்தையும் மனசுக்குள்ளேயே சொல்லிங்க. அப்படி சொன்னேன்னா உங்க புருஷனோட ஆயில நீடிக்கிற மந்திரம். சௌக்கியமா இருப்பார், க்ஷேமமா இருப்பார். ஓம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜஸ்ரஜாம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் பட்டிவர்தனம் உர்வாருகம் பிரவர்தனாம் யோக்ஷேயமாம் பிரதாமதம் யோவேதாம் பிரம்மணா வேதாம் அமிர்தேனாம் பிரதாம் புரம் தஸ்மை பிரம்ம ச பிரம்மாட்சம் ஆதித்யேர்த்தம் பிரஜாம் தத்தோ யஜாமஹே சுகந்திம் பட்டிவர்தனம் பிரவர்தனாம் யோக்ஷேயமாம் பிரதாமதம் சர்வஸ்யாப்தே சர்வசதுர்தே சர்வமேவ தேனாம் நோதி சர்வம் ஜயாதி. महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ॐ ऐं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकलसौभाग्यं देहि देहि. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பரிகார பூஜை அது நீங்க கெஸ்டா கூப்பிட்டீங்க, அப்புறம் வந்து இங்க உட்கார சொன்னீங்க, அப்புறம் கையில எதையோ கொடுத்து கட்ட சொல்றீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்னங்க வாங்க. ஏய் ஸ்னேகா, என்ன பேசிட்டு இருக்க? இந்த மஞ்ச கயிறை உன் கையில நான் கட்டக்கூடாதா? ஐயோ உங்களுக்கு இதெல்லாம் புரியாதுங்க. அவங்க பாட்டு உங்களை வாங்க
வாங்கன்னு கூப்பிட்டு கையில கொடுத்து கட்ட சொன்னா நீங்க கட்டிடுவீங்களா? இதெல்லாம் வேண்டாம், நீங்க வாங்க. வாங்க வாங்கன்னு சொல்லல, ஏந்துங்க, நான் போறேன். சாரி, அவளுக்கு இந்த விஷயமெல்லாம் புரியாது, பார்த்துக்காதீங்க. அவ அமெரிக்காலேருந்து வந்தவ. அதான் இப்படி பண்ணிட்டா. ரொம்ப சாரி. அண்ணே கொஞ்சம் இருங்க. அண்ணே கொஞ்சம் இருங்க. இதெல்லாம் ஏற்பாடு தானே? திரும்பி என்கிட்ட மோதி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஒரு 2 நிமிஷம் இருக்கீங்களா? நான் உங்களுக்கு விரோதி இல்லை, உங்களுக்கு கூட பிறந்த தங்கச்சி. நான் எதுக்கு உங்ககிட்ட மோதணும்? ஸ்னேகாவை பத்தி உங்களுக்கு புரிய வைக்கணும். இல்லாதது ஒண்ணு இருக்குன்னு நீங்க நம்பிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க பாருங்க, அது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடு எல்லாம். இங்க பாரு செல்லம்மா, நான் தான் உங்க உறவெல்லாம் வேணான்னு உதறிட்டு வந்துட்டேனே, அப்புறம் ஏன் என் குடும்ப வாழ்க்கையில குறுக்கிடுற? அதுதான் இல்லாத ஒண்ணுன்னு இப்ப நான் சொல்றேன்ல. நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்னேகா உங்களுக்கு உறவும் இல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றது குடும்பமும் இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. ஓ, இத சொல்றதுதான் 4 பேரை வர வச்சு என்ன அவமானப்படுத்துறியா? இது அவமானம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நாளைக்கு 40 பேர் முன்னாடி நீங்க அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். இப்ப நீங்க உங்க கண்ணால பாத்தீங்கல்ல, உங்களை புருஷனா ஏத்துக்கிறதுக்கு அவளுக்கு நோக்கம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல. ஸ்னேகா உங்க மேல உயிரை வச்சிருந்தா எனக்கு தாலியும் வேண்டாம், அங்கீகாரம் வேண்டாம், நீங்க என் பக்கத்துல இருந்தா போதும்னு அவ சொல்லிருப்பா. அப்படி என்னைக்காவது அவ சொல்லிருக்காளா? அப்போ அது தெய்வீக காதல் இல்ல. சரி, அது போட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ அவ உங்களை காதலிச்சிட்டா. ஊர் உலகத்துக்கு தெரியணுமோ இல்லையோ, மனசார இவர்தான் என் புருஷன்னு ஸ்னேகா நினைச்சிருந்தா உங்க கையால திருட்டு தாலியாவது கட்டிக்கிட்டு வாழ சம்மதிச்சிருப்பா. அப்படி என்னைக்காவது அவ சொல்லிருக்காளா? என் கழுத்துல தாலிய கட்டுங்க, உங்களோட நான் வாழ்றேன்னு என்னைக்காவது சொன்னாலா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இல்லாம நிஜமா உங்க மேல அன்பு வச்சிருந்தா, அக்கம் பக்கத்துல எனக்கு மதிப்பு இல்லைன்னு அவ ஏங்கி இருந்தா, இன்னைக்கு அந்த மாங்கல்ய கயிறு அவ கையில கட்டிருந்தா அவளுக்கு உண்மையிலே உங்க மேல அன்பு இருக்குன்னு முடிவா இருக்கும். ஆனா அவ அப்படி செஞ்சாலா? இல்லையே. அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அவளுக்கு உங்க மேல அன்போ காதலோ ஆசையோ எதுவுமே இல்ல. தான் கழுத்துல நீங்க கட்டின தாலி அவளுக்கு ஏறணுங்கிறத விட அண்ணி கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு தான் அவ துடிக்கிறா. அதுக்காக தான் அண்ணிய டைவர்ஸ் பண்ண சொல்லி உங்களை வற்புறுத்துறா. அவன் உங்களோட வாழ்றதுக்காக இதெல்லாம் பண்ணல. இது உங்களுக்கும் அன்னைக்கும் புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இப்படி கை குழந்தையோட போராடிட்டு இருக்கேன். உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நீ சொல்றபடிதான் அவ பண்றானே வச்சுக்க, அதனால அவளுக்கு என்ன லாபம்? நீ சொல்ற மாதிரி எங்க 2 பேருக்குள்ள தெய்வீக காதலோ ஏன் மனித காதலே இல்லைன்னு வச்சுக்க. ஆனா எங்க ரிலேஷன்ஷிப்ல ஆம்பளைக்கு பல லாபம் இருக்கலாம், அதெல்லாம் என் வாயால சொல்ல விரும்பல. ஆனா அவ பொம்பளை,
அவளுக்கு என்ன லாபம்? வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஸ்னேகாக்கு சுயமரியாதையும் இல்ல, மனைவிங்கிற கௌரவமும் இல்ல. அவளுக்கு கிடைக்கிறதெல்லாம் அவமானமும் அசிங்கமான பட்டமும் தானே. இது ஸ்னேகா எனக்காக பண்ற தியாகம் இல்லையா? மற்றபடி அவ சுயலாபத்துக்காக இதெல்லாம் பண்ணிக்கிறான்றதுக்கு எனக்கு வாலிப வயசு இல்ல, அவளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு கோடீஸ்வரனும் இல்ல. அதுதான் அண்ணன் நான் உங்களுக்கு புரிய வைக்க பாக்குறேன். ஒரு பொண்ணு மான மரியாதை எல்லாமே இழந்துட்டு உங்க காலடியில கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வாலிப வயசும் இல்ல, வீடு பூரா பணமும் இல்ல. இருந்த ஸ்னேகா 24 மணி நேரம் உங்களை அவ கைப்பிடியில வச்சிருக்கானா? அண்ணிய டைவர்ஸ் பண்ண சொல்லி அவ அடம் பிடிக்கிறானா? எதுக்குன்னு? உங்களை கல்யாணம் படிக்கிறதுக்கா? நிச்சயமா இல்ல. எப்போ உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்குதோ அடுத்த நிமிஷமே உங்களை நடுத்தருவுல விட்டுட்டு உங்களை விட வசதியான ஆளை பிடிச்சு அவ பாட்டுக்கு போயிடுவா. இந்த மாதிரி சும்மா கற்பனையா பேசிட்டு இருக்காங்க, நான் நம்ப மாட்டேன். ஐயோ அண்ணே, என்ன நம்புங்க. அப்படி ஒரு நிலைமை வந்தா உங்களால தாய்க்க முடியாது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி நீங்க துடிச்சு போயிடுவீங்க. அவ இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. அவ பின்னாடியே ஓடி போயிடுவீங்க. அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வேண்டான்னு. உங்களுக்கு என் மேல 1000 கோவம் இருக்கலாம். நான் சொல்றது இப்ப நீங்க ஏத்துக்கலைனாலும் நீங்க தனியா இருந்து யோசிச்சா போதும். ஸ்னேகாக்கு உங்க மேல அன்போ இல்ல, காதலும் இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் ஆவுடையப்பன் குடும்பத்தை அழிச்சு பார்க்கணுங்கிற நினைப்பு தான் அவ மனசுல இருக்கு. அப்பாவுக்கு அப்புறம் ஆவுடையப்பன் குடும்பம்னா யாருங்க? ஆம்பளை வம்சத்துல நீங்க, பொம்பளை வம்சத்துல நான். நாம 2 பேரும் தான் இந்த குடும்பத்துக்கு ஆணி வேறா இருக்கும். நம்ம குடும்பத்தை அழிக்கணுங்கிறதா இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்னேகாவோட லட்சியம், கனவு, சபதம். பிறந்தத்திலிருந்து துளி துளியா பால்ல விஷத்தை கலந்து மொத்த ரத்தத்தையே விஷமா மாத்துற மாதிரி அந்த தவசி அந்த ஸ்னேகாவை ஒரு பாம்பாவே மாத்திட்டு போயிட்டாரு. அந்த பாம்பு தான் இப்போ உங்களையும் என்னையும் கொத்துறதுக்கு சந்தர்ப்பம் தேடிக்கிட்டு அழிஞ்சிட்டு இருக்கு. அண்ணன், நீங்க ஏமாந்துடாதீங்க. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. பிளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.